செவ்வாழையில வந்து விவசாயிகள் பெரிதும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னவென்று பார்த்தா அதிகப்படியான காலம், 2வது அதிகப்படியான உர பயன்பாடு, 3வது சருகு நோய், 4வது பாத்தீங்கன்னா குறைவான மகசூல். இதுதான் மேக்சிமம் வந்து நம்ம செவ்வாழை விவசாயத்துல வந்து விவசாயிகள் வந்து அதிகமா இந்த பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டுட்டு வராங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாம் பாலு சார் வந்து எப்படி வந்து தாண்டி வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாலு சார் மூலியமாவே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். செவ்வாழை போட்டிருக்கீங்க இந்த வருஷம், எத்தனை வாழை போட்டிருக்கீங்க சார்? 650 வாழை போட்டிருக்கோம். 650 ஒரு ஏக்கர். எத்தனை மாசம் ஆச்சுங்க சார்? இது 9வது மாசம். 9வது மாசம். ஆகஸ்ட் 18ல நடவு போட்டது. ஓகே, 9வது மாசம் சார். இந்த வாழை வந்து இப்போ வந்து ஈனிருச்சு. இன்னும் எவ்வளவு நாள்ல வந்து சார் கட்டிங் பண்ணலாம்? அதிகபட்சம் ஒரு மாசம். ஒரு மாசத்துல கட்டிங் பண்ணிடலாம். அப்போ ஒரு 10 மாசம் போது கட்டிங் பண்றது ஸ்டார்ட் பண்ணலாம். கட்டிங் முடியும் போது எவ்வளவு நாள் ஆகும் சார்? 11 மாசம் 11 மாசத்துல முடிஞ்சிடும். 11 to 11 மாசத்துல வந்து டோட்டல் நம்ம காடு வந்து கட்டிங் ஆகிற நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம எல்லா வாழையும் சார். 2வது வந்துங்க சார், உரம்ங்கிறது வந்து இந்த காட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், எவ்வளவு மூட்டை கொடுத்துருக்கோம்? 4 மூட்டைங்க. இந்த 9 மாசம் வரைக்கும் பெட்டு கட்டும் போது ஒரு 4 மூட்டை மட்டும் ஒரு 200 கிலோ இருக்கும். அதுக்கு மட்டும் போட்டு மூடிருக்கோம் சார். ஓகே சார். இப்போ நம்ம காட்டுல வந்து சார் சருகு நோய்க்காக ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிருக்குதுங்களா? எந்த மருந்தும் அடிக்கல. சருகு நோயோட பாதிப்பு வந்து சார் எப்படி இருக்குது? பாதிப்பே தெரியல இதுல. சருகு நோயில எதுவும் தெரியல. எத்தனை மட்டம் நிக்குங்க சார் நம்ம இதுல வந்து பச்சை நிறமா வந்து? இது 12 மட்டம் இருக்குதுங்க. 12 மட்டம் ஒரு வாழைக்கு வந்து நோய் பாதிப்பு இல்லாம எந்த பாதிப்பு இல்லாம எந்த மட்டையுமே குறையல. ஓகே சார். இன்னொன்னு வந்து சார், காய் வந்து இப்போ எத்தனை சீப் வந்திருக்குது? சீப் டு சீப் கேப் வந்து எப்படி வந்திருக்கு சார்? சீப் டு சீப் கேப் நல்லா அதிகமா இருக்குதுங்க. சீப் வந்து 6 சீப் இருக்குது மேக்ஸிமம். ஒரு சிலதுல 7 சீப்பும் இருக்குது. சீப் டு சீப் கேப் நல்லா அதிகமா இருக்கு. காயோட கலருங்க சார்? காய் நல்லா ரெட்டிஷா இருக்குது. ஓகே. இது வந்து நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு ஃபார்மரோட அவரு தோட்டத்துல அவரு கண்ணு முன்னாடி வந்து பேசக்கூடிய வீடியோ. இது வந்து நாம சொல்லக்கூடிய அந்த 4 பாதிப்பு சொன்னா, அதிக செவ்வாழை போடும்போது 1.5 வருஷம் வரைக்கும் வந்து நம்ம காய் வெட்டுறதுக்கு வந்து டைமிங் காடு காலியாக இருக்கு. 2வது வந்து உர தேவைங்கிறது வந்து அதிகப்படியா இருக்கும். சருகு நோய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக்கு பெரிய தொல்லை கொடுக்கக்கூடியது. 4வது மகசூல் குறைவு. என்னதான் நம்ம உரத்தை கொடுத்திருந்தாலுமே ஒரு 3 சீப்பு 4 சீப்பு அப்படிங்கிற விதத்துல சீப் டு சீப் கேப் இல்லாம காய் கலர் இல்லாம நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஆனா இந்த 4 பிரச்சனையிலுமே வந்து நீங்க விடுதலை பெற்றிருக்கீங்களா சார்? கண்டிப்பா. உரத்தேவை வந்து குறைஞ்சிருக்குது. உரத்தேவை 4 மூட்டை தான் 200 கிலோ தான் போட்டிருக்குது. 2வது சருகு நோய்க்கு மருந்து அடிக்கல. இல்ல, எங்களுக்கு வந்து நம்ம டாக்டர் சாயில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ல கொடுத்துட்டே இருந்தோம். இந்த 9 மாசத்துல 4 தடவை கொடுத்துருக்கோம். ஓகே சார். அது கொடுத்ததுலயே வந்து எங்களுக்கு வளர்ச்சி நல்லா வந்துருச்சு. அதனால அங்க உரம் போடணுங்கிறதே தோணல. அப்புறம் சருகு நோயும் வரல. அதனால நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அது மருந்து அடிக்கணுமா வேண்டாமா, எதுவுமே வரல, நல்லா இருக்கு. அப்ப நம்ம எதுக்கு பண்ண போறோம்? அப்ப விவசாயிக்கு வந்து அந்த விவசாயத்தை மேல வந்து பெரிய ஒரு பயமே இல்ல. பயம் இல்லாத ஒரு விவசாயி பண்ணிருக்கிறாரு செவ்வாழையில. இல்லன்னா நாம வந்து ஒரு ஆளை போட்டுட்டோம்னா அது ஏதாவது வேறு நோய்கள் வந்துருமா? இன்னொன்னு சார், நம்ம வேறு நோய்களுக்காக ஏதாவது கெமிக்கல், இது 5வதா சேர்த்தோம். வேறு நோய்கள் வந்து எல்லா